நோக்கமுள்ள வாழ்வு சமூகத்தை வார்க்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வார்த்தைகள் வழியாக உங்களை சந்திக்கும் இந்த வாய்ப்புக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த கட்டுரையை படிக்க நீங்கள் ஒதுக்கிய நேரத்திற்கும் காட்டிய பொறுமைக்கும் என் உளமார்ந்த நன்றி. இந்த பக்கங்களில் உள்ள ஒரு சொல்லாவது உங்கள் வாழ்க்கையின் அமைதியான ஓர் தருணத்தில் நினைவுக்கு வந்தால் அது எனக்கு தனிப்பட்ட மகிழ்ச்சியாக இருக்கும். அதையும் நீங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டாலோ, உங்கள் வாழ்க்கை அனுபவத்துடன் தொடர்புபடுத்தி கொண்டாலோ சமூகத்தை சிறிதளவாவது மேம்படுத்தியவராக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். நமது வாழ்க்கை மிக எளிமையாக தொடங்குகிறது. அழும் ஒரு குழந்தையாக மூச்சும் நம்பிக்கையும் மட்டுமே கொண்டு இந்த உலகில் நுழைகிறோம். நாம் இந்த உலகை விட்டு செல்லும்போது பிறரின் நினைவில் நிலைத்திருப்பது நமது சொத்துக்கள் அல்ல, நாம் கட்டிய உறவுகள், வளர்த்த நட்புகள், நேர்மையுடன் செய்த செயல்கள்தான். நல்ல மனிதராக இருப்பது அவசியம். அதே நேரத்தில் நாம் வாழும் காலத்தில் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதும் அவ்வளவு முக்கியம். நாம் செய்யும் செயல்கள் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதா? நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு உள்ளார்ந்த இனிமையும் நம்பிக்கையும் தருகிறதா என்பதே அதன் அளவுகோலாகும். நமது அகத்துணிவை அறிய, சரியான சிந்தனையை வளர்க்க, அதை மென்மையான ஆனால் தொடர்ச்சியான செயல்களாக மாற்ற ஒரு உள்ளார்ந்த பயணத்தை இப்போது தொடங்குவோம். இதைத்தான் மகாவீரர், புத்தர், காந்தியடிகள் தங்கள் வாழ்க்கையில் போதித்தார்கள், வாழ்ந்தும் காட்டினார்கள். சிந்தனை தெளிவாகவும் நாம் தேர்ந்தெடுக்கும் மனிதர்கள் சரியானவர்களாகவும் இருந்தால் வாழ்க்கை ஆரம்பத்திலேயே சரியான பாதையை அடைகிறது. ஏனெனில் சிந்தனைகள் செயல்களாக மாறுகின்றன, செயல்கள் விதியை கட்டமைக்கின்றன. துணிவும் கற்றலும் வாழ்க்கை பயணமே. அச்சம் மனித ஆற்றலை சுருக்குகிறது, துணிவு அதை விரிவாக்குகிறது. தமிழ் சிந்தனையாளர்கள் வலியுறுத்திய மிக எளிய ஆனால் ஆழமான உண்மை ஒன்று உள்ளது: அச்சத்தில் வாழாதே. இந்த உணர்வே பாரதியின் அமர வரிகளில் முழங்குகிறது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லை. ஒரு முறை நான் இஸ்ரோவில் எனது பணி நியமன பயிற்சி காலத்தில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை சந்திக்கும் அரிய வாய்ப்பை பெற்றேன். நான் அவரிடம், ஐயா, மக்கள் உங்களை முழுமையாக நம்புகிறார்கள். தவறான நடைமுறைகளில் ஈடுபடுவோரை நீங்கள் ஏன் பதவி நீக்கம் செய்யவோ அல்லது விலக்கவோ கூடாது என்று கேட்டேன். அவர் சிரித்தபடி அளித்த பதில் என் வாழ்க்கையில் கிடைத்த மிக அர்த்தமுள்ள பாடங்களில் ஒன்றாக மாறியது. அவர் சொன்னார், அதை நான் செய்ய முடியும், ஆனால் அது எனக்கு பிறகும் தொடருமா? அது நீதித்துறையின் பொறுப்பு. அதை புரிந்து கொள். நீங்கள் ஒவ்வொரு குடிமகனும் செய்ய வேண்டிய எளிதான ஒரு செயல் உள்ளது. அது எளிதாக தோன்றினாலும் மிகவும் வலிமையானது. நீங்கள் நல்லவர்களாகவும் நேர்மையாகவும் இருங்கள். அந்த பண்பை உங்கள் சூழலிலும் உருவாக்குங்கள். சமூகம் நேர்மையாக மாறிவிடும். அப்படி நேர்மையாக மாறிவிட்டால் ஊழலுக்கு இடமே இருக்காது. பின் சிறிது நேரம் மௌனமாக இருந்து அவர் மேலும் சொன்னார், நம் வாழ்க்கையை மதிப்பாக்குவதற்கான ஒரு போராட்டம். அதை முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு. நாம் நமது சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும். அது நமது பொறுப்பு. வாழ்க்கை பாதுகாப்பான தூரத்தில் நின்று பார்ப்பதற்கானது அல்ல, அதில் நுழைந்து கேள்வி எழுப்பி அதை வடிவமைப்பதற்கானது. ஆனால் பல மாணவர்கள் தோல்வி அல்லது நிச்சயமின்மை என்ற அச்சத்தால் தயங்குகிறார்கள். வரலாறு ஒன்று மட்டும் தெளிவாக காட்டுகிறது: எல்லாம் தெளிவாகும் வரை காத்திருக்காமல் செயலில் இறங்கியவர்களுக்கே முன்னேற்றம் சொந்தமானது என்பதுதான். கல்வி என்பது மதிப்பெண் அல்லது பட்டங்களை சேகரிப்பதல்ல. அது உண்மையை
நேர்மையுடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ள மனதை தீட்டும் செயலாகும். நம்மை சுற்றி இருப்பவர்களை நம் வசப்படுத்தி நம்மை அவர்களோடு இணைத்து கொள்ளும் பண்பாகும். ஆழமாக கற்றல் என்பது கேள்வி கேட்கும் துணிவையும் மரியாதையையும் மாறுபட்ட கருத்தை வெளிப்படுத்தும் ஆற்றலையும் அசௌகரியமான சூழலிலும் சரியாக நிலைநாட்டும் தைரியத்தையும் அளிக்கிறது. பண்டைய தமிழ் புலவர்கள் வெளிப்புற அதிகாரத்தை விட அகத்துணிவையே உயர்வாக மதித்தனர். இதை வள்ளுவத்திலும் நாம் காண முயல்கிறது. உண்மையான வீரத்தன்மை என்பது சிந்தனையின் தெளிவிலும் மதிப்புகளின் உறுதியிலும் தான் உள்ளது என்று புலவர்கள் உணர்த்தினர். அச்சம் மனிதனை புதிய எண்ணங்களிலிருந்தும் பொறுப்புகளிலிருந்தும் விலக்குகிறது. துணிவு மட்டும் தோல்வியிலிருந்தே கற்றுக்கொள்ளும் கதவுகளை உங்களுக்கு திறந்து விடுகிறது. அர்த்தமுள்ள ஒவ்வொரு வாழ்க்கையும் சந்தேகங்களையும் தடைகளையும் கடக்கிறது. அவற்றை தவிர்ப்பதில் அல்ல, நேர்மையுடனும் அவற்றை எதிர்கொள்வதில்தான் வளர்ச்சி உள்ளது. செயலில் இறங்குவதற்கு முன் முழு நிச்சயத்தை எதிர்பார்க்காமல் துணிவுடன் வாழுங்கள். துணிவு முன்னே சென்றால் கற்றல் இயல்பாக ஓடும். அனுபவம் பின் தொடர்ச்சியாக நம்பிக்கை பிறக்கும். இதுதான் வாழ்க்கை. கருணை சார்ந்த சமூகம். மனிதன் தனிமையில் வளர்வதில்லை. தனி மனித நலனும் சமூக நலனும் பிரிக்க முடியாதவை என்பதை நம் பண்டைய தமிழ் இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன. சமூகம் வளர்ந்தால் மனிதன் வளர்கிறான், சமூகம் சிதைந்தால் மனிதனும் சிதைகிறான். இது கவிதை மட்டுமல்ல, இது ஒரு சமூக உண்மையும் கூட. நீங்கள் வாழும் சமூகத்திலிருந்து தனியாக இல்லை, அதன் உருவாக்கும் வல்லுநர்களில் ஒருவரே நீங்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கருணை பலவீனம் அல்ல, அது நீண்டகால விளைவுகளை உணரும் அறிவின் வடிவம். கருணை நம்பிக்கையை உருவாக்குகிறது. அந்த நம்பிக்கை மனித உறவுகளை கட்டமைக்கிறது. உங்கள் சக மாணவர்கள், ஆசிரியர்கள், அயலர்கள், சூழ்நிலையாளர்கள், சக ஊழியர்கள் நீங்கள் தவிர்க்க வேண்டிய போட்டியாளர்கள் அல்ல, வளர்க்க வேண்டிய தொடர்புகள். கூட்டாண்மை உலகில் மனித உறவுகளை உருவாக்கவும் காக்கவும் தெரிந்திருப்பது எப்படி தொழில்நுட்ப திறனை வளர்ப்பது முக்கியமோ அதைப்போல முக்கியமானது. வலையமைப்பு, கட்டமைப்பு, கூடி வாழ்தல் என்பதின் பொருள் சுயநல வாய்ப்பு தேடல் மட்டுமல்ல, அது கூட்டு வளர்ச்சி. உடனடியான பலன்களை கணக்கிடாமல் பிறருக்கு உதவுங்கள். பண்டைய தமிழ் புலவர்கள் தானத்தை புகழ்ந்தது அதன் உயர்வுக்காக மட்டுமல்ல, அது சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தியதால் தான். இத்தகைய சமூக ஒற்றுமையே நம் பண்டைய தமிழ் சமூகத்தை வலுப்படுத்தியிருக்கிறது, கட்டமைத்திருக்கிறது, பிரச்சனைகளிலிருந்து மீண்டெழ வைத்திருக்கிறது என்பதை நாம் வரலாற்றின் மூலம் அறிய இயல்கிறது. நேர்மறை எண்ணங்கள் அமைதியாக பரவினாலும் அவை ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு ஊக்க வார்த்தை, ஒரு நேர்மையான முயற்சி, ஒரு ஒழுக்கமான நிலைப்பாடு நீங்கள் எண்ணுவதை விட அதிகமானவர்களை தாக்கும், அதிகமான மக்களை வருங்காலத்தில் உருவாக்கும். இதைத்தான் நீங்கள் விதைக்க வேண்டும். அந்த விதைகள் வளர்ந்து பின்னாளில் சமூகம் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதுவாக மாறி நிற்கும். சிந்தனையுள்ள திறமையானவர்கள் சமூக வெளிகளிலிருந்து விலகினால் இந்த இடங்கள் காலியாக இருப்பதில்லை. அதே நேரத்தில் அவை பார்வையும் நேர்மையும் இல்லாதவர்களால், சமூக சிந்தனையற்றவர்களால் நிரப்பப்பட்டு விடுகிறது. அதனால்தான் மாணவ செல்வங்கள் அறிவுச் சூழலிலும் சமூக வாழ்விலும் ஈடுபட வேண்டும் என்பது என் கருத்து. பேசுங்கள், சேவை செய்யுங்கள், ஒருங்கிணையுங்கள், நட்பு பாராட்டுங்கள், ஒருவரை ஒருவர் கருத்து பரிமாற்றத்தால் வீழ்த்துங்கள். பொறுப்புடனும் கருணையுடனும் சமூக மற்றும் அறிவுச் சூழல்களை நிரப்புங்கள். ஆரோக்கியமான சமூகம் நமக்கு கிடைப்பதில்லை, நம் கையில் யாரும் கொடுப்பதும் இல்லை. அது அக்கறையுள்ள மனிதர்களால் தினந்தோறும் கட்டமைக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. விவசாய சூழலும் விரிவாகும் வாய்ப்புகளும் உங்களுக்கு விவசாயம் பல்வேறு வாய்ப்புகளை வழங்குகிறது. மாறிவரும் சூழல் அந்த வாய்ப்புகளை மீண்டும் மீண்டும் வார்த்தெடுக்கிறது. இந்த சூழலில் நீங்கள் எவ்வாறு உங்களை கட்டமைத்துக் கொள்கிறீர்கள், எவ்வாறு உங்களை இணைத்து கொண்டு வருங்காலத்தை விவசாய வாய்ப்புகளை வார்த்தெடுக்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கும் இந்திய சமூகத்திற்கும் ஆற்றும் செயலாகும்.
விவசாயம் என்பது சுமையல்ல. என்னை பொறுத்தவரை வாழ்க்கைக்கும் பொருளாதாரத்திற்கும் முதுகெலும்பு என்பதைத்தான் நான் தமிழ் நாகரிகத்தை கற்றபோது அறிந்து கொண்டேன். பலர் இதற்கு எதிர்வினையாற்றியிருக்கிறார்கள். விவசாயம் போதுமான அளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில்லை என்பது ஒரு முக்கியமான இதற்கு எதிர்கருத்தாகும். ஆனால் வேலைவாய்ப்பு மட்டும் ஒரு சமூகத்தை வார்த்தெடுப்பதில்லை. நீண்ட காலமாக நம் இந்திய தேசம் உணவு பாதுகாப்பு, சூழலியல் சமநிலை, சமூக ஒற்றுமை இவற்றை போற்ற நாம் விவசாய சார்ந்த நாடாக இருப்பதும் ஒரு காரணமாகும். இவை அனைத்தும் நாம் நிலம், நீர், விவசாயிகளை எவ்வாறு கையாள்கிறோம் என்பதில்தான் அடங்கியுள்ளது. வளமான வயல்கள் கூட்டு செழிப்பின் அடையாளங்கள் என்று பண்டைய தமிழ் இலக்கியம் கொண்டாடியது. மண் செழித்தால் சமூகம் நிம்மதியாக மூச்சுவிடும் என்ற இந்த ஞானம் காலநிலை மாற்றமும் வளச்சுருங்கலும் நம் எதிர்காலத்தை சோதிக்கும் இன்றைய காலத்தில் இன்னும் அதிகமாகவே அவசியமாகிறது. இன்றைய விவசாயம் உழவு கருவியுடன் மட்டும் முடங்கிவிடுவதல்ல, அது ஒரு விரிந்த வாய்ப்புகளை சூழலாக மாற்றியுள்ளது. நிலைத்த பயிர்களை உருவாக்கும் விஞ்ஞானிகள், புத்திசாலி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நிபுணர்கள், உறுதியான வேளாண் நிறுவனங்களை உருவாக்கும் தொழில் முனைவோர், நியாயமான உணவு அமைப்புகளை வடிவமைக்கும் கொள்கையாளர்கள், கிராமப்புற வாழ்வை வலுப்படுத்தும் நிர்வாகிகள், விவசாயிகளின் மரியாதைக்காக குரல் கொடுக்கும் மக்கள் பிரதிநிதிகள் என பல்வேறு வாய்ப்புகளை அது உங்களுக்கு வழங்குகிறது. இந்த இடத்தை நிரப்புங்கள். இந்த உயிரோட்டமுள்ள தொடர்ச்சியில் விவசாயம் தேசிய முன்னேற்றத்துடன் ஆழமாக பின்னியிருக்கிறது. நமது சமூகத்துடன் ஆழமாக வேரூன்றியிருக்கிறது. பூமியை பாதுகாப்பது என்பது இறுதியில் நம்மை நாமே பாதுகாப்பு என்றுதான் முடியும். நம் காலத்தின் சிறந்த சூழலியலான நம்மாழ்வார் பார்வை, இயற்கையை வெல்வதற்காக பார்க்காதீர்கள், அது வெல்வதற்கான ஒன்றல்ல, இணைந்து செயல்பட வேண்டிய ஒன்றாகவே நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் அவர் கருத்து. மண், நீர், உயிரியல், பல்வகைமை ஆகியவற்றை காப்பது தானம் அல்ல, அது உயிர் வாழும் ஞானம். விவசாயம் மற்றும் சூழல் பிரச்சனைகளில் ஈடுபடும் மாணவர்கள் கடந்த காலத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக எதிர்காலத்தை வடிவமைக்கிறார்கள். கல்வியும் திறனும் கொண்ட இளைஞர்கள் விவசாயம் மற்றும் சூழலியல் ஆளுமையிலிருந்து விலகினால் அந்த முக்கியமான துறைகள் அறிவியல் புரிதலும் ஒழுக்கமற்றவர்களாலும் நிரப்பப்பட்டு விடுகிறது. பிரதிநிதித்துவம் மிக மிக முக்கியம். நீங்கள் பிரதிநிதியாகுங்கள். வாழ்க்கையின் முக்கிய கட்டத்தை இழந்து விடாதீர்கள். அறிவும் கருணையும் கொண்டவர்கள் இந்த துறைகளில் நுழைந்தால்தான் நிலைத்த கொள்கைகளும் நடைமுறைகளும் உருவாகும். இவ்விடங்களில் உங்கள் இடத்தை பிடிப்பது எளிதல்ல, ஆனால் அது அர்த்தம் உள்ளது. அந்த அர்த்தமே நீண்டகால வெற்றியை தாங்கி நிறுத்துகிறது. அதுவே நீங்கள் இந்த சமூகத்திற்கு ஆற்றும் பணியாகும். சிந்தனை உயர்ந்ததாக மாறி செயல் நேர்மையுடன் அமையும் போது வாழ்க்கை தன் பாதையை அடைகிறது, சமூகம் தன் வலிமையை கண்டடைகிறது. பண்டைய ஞானத்தின் ஒளியைப் போலவே நாம் உள்ளிலும் சுற்றிலும் வளர்த்ததை அர்த்தமுள்ள அறுவடையாக வாழ்க்கை நமக்கு மீண்டும் அளிக்கிறது. வலிமையான சமூகத்தை படைக்க நாம் வலிமையானவர்களாக இருப்பது மட்டுமல்ல, செயல் வீரர்களாகவும் இருப்பது மிக மிக அவசியம். வணக்கம்.